அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பாலகிருஷ்ணன். நான் வந்து தமிழ்நாடு விளையாட்டு சங்கத்துல செயற்குழு உறுப்பினரா இருக்கிறேன். இப்ப கனரா பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். புதுக்கோட்டையில இருந்து நான் பேசிட்டு இருக்கேன். ஆ, முதல்ல வாழ்த்துக்கள். இந்தியன் பிளைண்ட் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் நடத்திய 23வது தடகள போட்டியில தமிழ்நாட்டிற்காக 11 பதக்கங்களை வென்று வந்த நம்ம தமிழ்நாட்டு வீரர்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர். ஃபர்ஸ்ட் நான் கிரிக்கெட் பிளேயர் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு செஸ் பிளேயர். ஸ்டேட் லெவல்லையும் சரி, நேஷனல் லெவல்லையும் நான் வந்து பரிசுகள் வாங்கியிருக்கிறேன். ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே நான் செஸ் விளையாடுவேன். இப்போ விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ நிறைய காம்படிஷன்ல என்னால் கலந்துக்க முடியல சில சூழ்நிலையினால. முக்கியமாக வேலையின்மை. அதுக்கப்புறம் இப்போ வேலை கிடைச்சிருக்கு, அதனால இதுக்கப்புறம் போகலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருக்கேன். அதுக்கப்புறம் கிரிக்கெட் பிளேயர் நான் தமிழ்நாட்டிற்காகவும் விளையாண்டுருக்கேன் கிரிக்கெட்டில். அதுக்கப்புறம் ஃபுட்பால் பிளேயர் நேஷனலில் விளையாண்டுருக்கேன். இதே மதுரையிலேருந்து நாங்கள் போயிட்டு விளாண்டு 4வது இடத்துலலாம் வின் பண்ணிட்டு விளாண்டுட்டு வந்திருக்கிறோம். வரைக்கும் போயிட்டு விளாண்டுட்டு வந்திருக்கிறோம். அப்புறம் தடகளத்தை பொறுத்தளவு பயிற்சிகள் இருக்கு. பெரிய லெவலில் பதக்கங்கள் வாங்கினது இல்லை. சும்மா அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் உள்ள மெடல்ஸ் இந்த மாதிரி தான் வாங்கி வச்சிருக்கிறோம். இதுதான் எனக்கு விளையாட்டு பற்றின ஒரு அறிமுகம். வாலிபால் விளையாடுவேன். வாலிபாலில் ஸ்டேட் பிளேயர் நான். வணக்கம். நான் வந்து என்னை பற்றியான அறிமுகத்தை என்ன சொல்லணும்னா, என் பேர் பொன் சக்திவேல். என்னோட எனக்கு வந்து நிறைய விளையாட்டுகள் தொடர்ச்சியா மாநில அளவில் நிறைய போட்டிகளில் கலந்துக்கிட்டாலும் தேசிய அளவில் முக்கியமா கிரிக்கெட் மற்றும் ஃபுட்பால்ல தேசிய அளவில் கலந்துக்கிட்டு இருக்கேன். தமிழக அணிக்காக விளையாடி இருக்கேன். அதையும் தாண்டி சொல்லணும்னா தமிழக அளவில் நிறைய போட்டிகள்ல வாலிபாலா இருக்கட்டும், செஸ்ஸா இருக்கட்டும், வட்டெறிதல், குண்டெறிதல், இது மாதிரி ஓட்ட போட்டிகள்ல பதக்கங்கள் நிறைய வாங்கியிருக்கோம். முக்கியமா என்னோட முதன்மையான இன்னொரு நோக்கம்னா நம்ம விளையாட்டை ஆவணப்படுத்துதல். 2011 விழிச்சவால் அப்படிங்கிற ஒரு இதழ் வரும்போது அதுல தொடர்ச்சியா ஒரு 3 வருடங்களுக்கு மேலாக விளையாட்டு தொடர்பா மட்டுமே ஆட்டக்களம்ங்கிற பகுதியில தொடர்ச்சியா எழுதிட்டு வந்தேன். அதையும் தாண்டி இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு 10 வருடங்கள்ல என்னென்ன போட்டிகள் பார்வையற்றோர் தொடர்பாக நடந்திருக்கு பெரும்பாலும் அந்த விளையாட்டு போட்டிகள் தொடர்பான ஆவணங்கள் நிச்சயமா என்னோட முகநூல் பதிவுகளையோ அதே மாதிரி சில யூடியூப் பதிவுகளையோ நீங்க பாத்தீங்கன்னா அதன் மூலமா தெரிஞ்சுக்க முடியும். இந்த விளையாட்டை ஆவணப்படுத்துதல், அடுத்து விளையாடுதல், இது ரெண்டுமே முதன்மையான ஒரு நோக்கமாகவும் இருக்கு. இதை இன்னும் பார்வையற்றோர்கள் அளவுல நான் பாலகிருஷ்ணன் ஓரளவு சில கட்டுரைகள் எழுதியிருக்கிறாரு. அதையும் தாண்டி வேற யாருமே இதை ஆவணப்படுத்துறது அல்லது எழுதுறது அதை பற்றியான ஒரு கவனத்தை யாருமே இன்னும் குவிக்காம இருக்கிறாங்க. அது தொடர்பா தொடர்ச்சியா நம்ம எழுதிக்கிட்டு வர்றோம், அதை ஆவணமும் படுத்துறோம். இதன் மூலமா நிறைய விஷயங்களை நம்ம சொல்ல வந்திருக்கிறோம். பார்வையற்றோருக்கான விளையாட்டுகள்ங்கிற ஒரு தொடரை கூட ஒரு 2015-16 கொஞ்ச நாள் தொடங்கி எழுதினேன். ஆனா அதுக்கப்புறம் எழுத முடியல. பார்வையற்றோருக்கான கிரிக்கெட் தொடர்பான ரூல்ஸ்கள் எல்லாமே நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு, நீங்க பார்க்கலாம். கபடி போட்டிகள் பற்றிய விவரங்கள் இருக்கும். அதையும் தாண்டி இப்ப அண்மையில நடந்த தடகள முகாம்கள் பற்றிய நேரலைகள் எல்லாமே ஒரு பொது சமூகத்திற்கும் சில விழிப்புணர்வுகளை தந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இதுதான் விளையாட்டு பற்றியான ஒரு அடிப்படையான ஒரு விஷயமா இருக்குது. இப்ப பார்வையற்றோருக்கான விளையாட்டு அப்படின்னோடனே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஒரு ஐயங்கள் உங்க மனசுக்குள்ள எழும். பார்வையற்றவர்கள் எப்படி விளையாடுவாங்க அல்லது அவங்களுக்கான விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு ஐயமா இருக்கும். இப்ப அதை பத்தியான சில அடிப்படைகளை மட்டும் நான் சொல்றேன். அடுத்தது இந்த போட்டியில கலந்துக்கக்கூடிய சில விதிமுறைகளை பற்றி பாலகிருஷ்ணன் அடுத்து அதை பத்தி சொல்லுவாரு. முக்கியமா பார்வையற்றோருக்கான விளையாட்டு அப்படிங்கிறது அதுல எந்த பெரிய மாற்றங்களும் செய்ய போறது இல்ல. முக்கியமா சில அடிப்படைகள், பார்வையின்மையை அது ஒரு குறை அப்படிங்கும் போது அதை வந்து ஈடு செய்யக்கூடியது அல்லது அதற்கு நிகராக மாற்றீடாக உள்ளீடு செய்யப்பட்ட சில மாற்றங்கள் மட்டும் விளையாட்டு போட்டிகள்ல செய்யப்படும். ஒண்ணு, பந்துகள்ல சவுண்டு கேட்கும். இப்ப கிரிக்கெட்டா இருந்தா கிரிக்கெட் பால் சவுண்டு கேட்கும், ஃபுட்பால் சவுண்டு கேட்கும். அல்லது அதே மாதிரி என்னன்னா இப்ப வாலிபாலுங்கும் போது அதுல சவுண்டு கேட்காது, ஆனா பால் வந்து வாலிபாலை பொறுத்தளவு நெட்டுக்கு மேல அடிப்பாங்க ஒரு பார்வை உள்ளவர் விளையாடும் போது. ஆனா பார்வையற்றவர்கள் விளையாடும் போது அது நெட்டுக்கு கீழே ரோலிங்ல வர்ற மாதிரி இருக்கும். இது மாதிரியான சின்ன சின்ன மாறுதல்கள் செய்யப்பட்டிருக்கும். மிச்சபடி விதிமுறைகள் பெரும்பாலும் அதே தான் இருக்கும். அடுத்ததாக அவங்க அந்த விளையாட்டு போட்டிகள்ல பயன்படுத்தக்கூடிய நிறங்கள் நல்லா தெளிவா கண்ணுக்கு தெரிகிற மாதிரியான நிறங்களா இருக்கும். கோடுகள் போடுறதா இருக்கட்டும். அதே மாதிரி சில கோடுகள் வந்து மேடுருத்தப்பட்டு காலில் தொட்டு பாக்குற மாதிரி, அதாவது அவங்க போனா அந்த இடத்த போனா ஃபீல் பண்ற மாதிரியான சில அடிப்படைகள் அந்த விளையாட்டு போட்டிகளோட எல்லை கோடுகள் இதுல எல்லாம் போடப்பட்டிருக்கும். வண்ணங்கள் நல்ல நல்ல வண்ணங்கள் கண்ணுக்கு பாக்குற மாதிரியான தெளிவான வண்ணங்கள் புகுத்தப்பட்டிருக்கும். இது மாதிரியான சில அடிப்படைகள் இருக்கும். அதே மாதிரி இப்ப தடகளம் ஓடுறாங்கன்னா அந்த ட்ராக்குங்கிறது அவங்க காலில் உணர்ற மாதிரியான அந்த ஒரு சிங்கக்கல்லோ அல்லது ஏதோ ஒரு இதை பத்தி பொருத்தி அது வந்து அவங்க வந்து உணர்ற மாதிரி இருக்கும். அடுத்த ட்ராக்ல இருந்து அடுத்த ட்ராக் மாறக்கூடாது. நம்ம சும்மா சாதாரணமா ஒரு முழு பார்வையற்றோர் ஓடும் போது அதற்கான அந்த கோடுகள்லாம் வந்து தெரிகிற மாதிரியான விஷயங்கள் வைக்கப்படணும்.
அதை தாண்டி சில நேரங்கள்ல குரல் வழிகாட்டுதல் அனுமதிக்கப்பட்டிருக்கும். அதையும் தாண்டி இன்னும் நேரத்துல உடன் வருபவர் கூட அனுமதிக்கப்பட்டிருப்பார் சில விளையாட்டுகள்ல. முக்கியமா ஃபுட்பால் இது மாதிரியான விளையாட்டுகள்ல இதுக்கு நேர ஃபுட்பாலோ சரி கிரிக்கெட்டோ சரி ஒரு முழு பார்வையற்ற பந்து வீசும்போது இதுக்கு நேரா பந்தை வீசுங்க அப்படிங்கிற மாதிரியான சில குரல் வழி சமிக்கைகள் தரப்படும். இந்த இதுக்கு நேரா அவங்களை வழிகாட்டக்கூடிய சில விதிமுறைகள் இருக்கும். அதையும் தாண்டி ரன்னிங் போன்றவற்றில் என்ன இருக்கும்னா, நம்ம ஓடக்கூடியவருக்கு உறுதுணையா ஒருத்தர் வருவார். அதனாடி அவங்க உடனே கூட்டிகிட்டு ஓடிடுவாங்களே, அவங்க ஜெயிச்சிருவாங்களேன்னு அதுக்கும் சில விதிமுறைகள் இருக்கு. இவ்வளவு தூரத்துல தான் ஓடணும், இது மாதிரியான சில அடிப்படை விதிமுறைகள் இருக்கு. இப்படி இவற்றை அடிப்படையாக கொண்டுதான் விளையாட்டு போட்டிகள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. பார்வையிடுவதற்கான போட்டிகள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இப்ப பாலகிருஷ்ணன் இதுல உள்ள அந்த சில பார்வையிடுவதற்கான போட்டிகள்ல சில வகைமைகள் இருக்கு, அதற்கான மருத்துவ சான்றிதழ், இது மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி அவர் சொல்லுவார். இதுல நமக்கு பார்வையற்றவர்களை பொறுத்தளவு என்னன்னா, எல்லாருக்குமே முழுமையா பார்வை தெரியாது, அதாவது முழுமையான விஷன் இருக்காது அப்படின்றலாம் கிடையாது. ஸோ சில பேருக்கு ஃபுல்லாவே தெரியாது, லைட் எதுவுமே தெரியாது. சில பேருக்கு ஓரளவுக்கு தெரியும். இன்னும் சில பேருக்கு அவங்களால புக்கை பார்த்து படிக்க முடியும், அந்த அளவுக்குலாம் இருப்பாங்க. இதை வச்சு கேட்டகரைஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா முழுமையா தெரியாதவங்களும் புக்கை பார்த்து படிக்கக்கூடியவங்களும் ஒரே சட்டில் வச்சு, அதாவது ஒரே ட்ராக்லையும் ஓடிட்டு தனியாக போயிட்டு வர முடியாது. இப்போ அந்த கைட் கூட வருவாங்க அப்படின்றத சக்தியில் சொல்லியிருந்தாரு. அந்த கூட வருவாங்க அப்படின்றது தடகளத்தை பொறுத்தளவு என்னன்னா, இப்போ ரன்னிங்க்கு ஒரு கைட் ரன்னர்ன்றவங்க வைப்பாங்க. அது நம்ம யாரை வேணாலும் கூப்பிட்டு போகலாம். அதை டோட்டல் முழு பார்வையற்றவங்க ஓடும்பொழுது யாரை வேணாலும் நம்ம கூட்டிட்டு போகலாம். அதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸஸ் இருக்கு. கைட் ரன்னர் முன்னாடி போகிறது விதிமுறைகள் முக்கியமாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா கைட் ரன்னர் பிடிச்சி இழுக்கிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லுவாங்க. நம்ம ஓடணும், ஒரு முழு ஓடுறாருன்னா அவசியம் இந்த ட்ராக் போற இவ்வளவு தூரம் போகணும், நமக்கு முன்னாடி எத்தனை பேர் போறாங்க, அந்த மாதிரிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் டக்குன்னு கொடுக்க அவங்க எவ்வளவு வேகமா கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து அவங்க சாதிக்க முடியும். இந்த மாதிரி இருக்குது. இப்ப முழு பார்வையற்றவங்க அப்படின்னா 0%, அதாவது 0 விழுக்காடுல இருந்து ஒரு 20% கீழே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு முழு பார்வையற்றவங்க. அதாவது 1 மீட்டர் அந்த தூரத்தில் இருந்துச்சுன்னா போதும், இந்த மாதிரி இருப்பாங்க. அப்புறம் 40 விழுக்காடுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அவங்க B2 கேட்டகரியும், 75% தெரிஞ்சது அப்படின்னா அவங்க B3 கேட்டகரி அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இது நம்ம ஒவ்வொரு போட்டி நடக்கும்போதும் சரி, அது இதர் கிரிக்கெட்டாக இருக்கட்டும், வாலிபால், அப்புறம் ஃபுட்பால், அத்லட்டிக்ஸ், இந்த மாதிரி நடக்கையில் அந்த சர்டிஃபிகேட் அவங்கவுங்க நடத்துகிறவங்க கேட்பாங்க. அப்போதைக்கு நம்ம டாக்டர்கிட்ட வாங்கிட்டோம். நார்மலாக எல்லாருமே வாங்கியிருப்பாங்க. இது தனியாக அவங்களுக்குன்னு ஒரு ஃபார்மேட் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மேட்டில் நம்ம வாங்கிட்டு கொடுக்கணும். இது தவிர நமக்கு விதிமுறைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நார்மலாக இருக்கக்கூடிய அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டு தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. பார்வை உள்ளவங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதிமுறைகள் தான். அந்த ஆன்டி டோப்பிங், அந்த மாதிரி அந்த ஊக்கு மருந்து, போதைப் பொருள் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுலாம் அது நமக்கு அந்த இது செட் ஆகும். முக்கியமாக அவங்களோட நமக்கு முக்கியமாக இருக்கக்கூடியது இந்த விஷன் எவ்வளோ தூரம் தெரியும். அது அந்த கேட்டகரி நான் இப்போ சொன்னேன், அந்த கேட்டகரி படி அவங்க பிரித்து வச்சுருப்பாங்க. இங்கே நம்ம B1, B2, B3ன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம ஸ்டேட்டை தாண்டி போயிட்டோம், நேஷனல்னு போயிட்டோம் அப்படின்னா T11, T12, T13 இப்படி தான் வச்சுருப்பாங்க அந்த வகைமை. நம்ம பிளைண்ட் 1, பிளைண்ட் 2, அதாவது நம்ம சொன்னாங்க B1னா முழுமையாக தெரியாதவங்க, B2னா ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க, B3னா இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவங்க அப்படின்னு மாதிரி வச்சுருக்கோம்ல. அந்த இதை 11, 12, 13 அந்த மாதிரி வச்சுருக்காங்க. T அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. டோட்டல் 11, 12, 13 அந்த மாதிரி அவங்க வகைமைப்படுத்தி வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம ஸ்டேட்டை தாண்டி போயிட்டோம் அப்படின்னா இந்த கேட்டகரி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம இங்கே கோல்டு வாங்கியிருக்காங்க, T11 அப்படின்றத நம்ம பார்க்கணும். T11ல பிரகதீஷ் சர்ராஜா அந்த மாதிரி சங்கீதா அந்த மாதிரியான ஆட்களும், T13, T12 அந்த மாதிரியான ஆட்களையும் நம்ம இந்த மாதிரி தான் வகைமைப்படுத்திக்குவாங்க. நம்ம அடுத்து பேசும்பொழுது நம்ம இந்த மாதிரியே பண்ணி பழகிக்கணும் அப்படின்றது தான் எண்ணம். கலைச்சொல்லாக்கம் தொடர்பான விஷயங்கள் முக்கியமான ஒண்ணு. ஏன்னா நம்ம ஒரு தேசிய அளவிலான போட்டிக்கு போயிட்டு நம்ம நிறைய இடங்கள்ல இந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டது உண்டு. விதிமுறைகள் நம்ம மாநில அளவுல ஒரு சில விதிமுறைகளை பின்பற்றி இருப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும்னா, போட்டிகளுக்கு நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடியோ 3 வருஷத்துக்கு முன்னாடியோ போயிட்டு வந்திருப்போம். அடுத்து தேசிய அளவிலான போட்டிகளோட தொடர்ச்சியான தொடர்புகள் இருக்காது. அப்பெல்லாம் நம்ம இங்க பழைய விதிமுறைகளை வச்சு பயிற்சி செஞ்சுட்டு போயிட்டு அங்கே போய் புதிய விதிமுறைகளுக்கு அடாப்ட் ஆக முடியாம நம்ம நிறைய
பதக்கங்களை இழந்த வரலாறுகள் நிறையவே இருக்குது. ஏன்னா வந்து அப்பப்ப தேசிய அளவுல அல்லது சர்வதேச அளவுல என்னென்ன பிரச்சனை, என்னென்ன விதிமுறைகள் புதுசா புகுத்தப்படுது, அவை எப்படி கண்காணிக்கப்படுது, அவை எப்படி வந்து அதை அதை வச்சு எப்படி பயிற்சி செய்யறது அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் நம்ம முறையா தொடர்ச்சியா நம்ம அப்டேட் செஞ்சு வச்சுக்கக்கூடிய அளவுக்கான விதிமுறைகள் நம்மகிட்ட இல்ல. இப்ப பார்வை மாற்றுத்திறனாளிகளோட விளையாட்டை பற்றியான ஒரு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படிங்கிற மூன்றையும் எடுத்துக்கிட்டாலும் இப்ப நம்ம நபர்கள் பேசின எல்லாரையுமே, நம்ம வீரர்கள் பேசின எல்லாத்துலயுமே தொகுத்தாலும் கூட நிறைய விஷயங்களை நம்ம இதன் மூலமா புரிஞ்சுக்க முடியுது. ஒண்ணு, தொடர்பு அப்படிங்கிறது முக்கியமானது. மிச்ச பேருக்கும் நமக்குமான பிரச்சனையே இதுதான். ஒரு பார்வை உள்ளவருக்கும் அல்ல நம்ம மாதிரியான பார்வையற்றோருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தொடர்ச்சியான தொடர்புகளை ஏற்படுத்துறதுல இருக்கக்கூடிய பிரச்சனை. ஒரு பார்வை உள்ளவர்னா எல்லா இடத்துலயுமே மொத்தமா குழுமி இருப்பாங்க, கூட்டமா இருப்பாங்க. ஆனா பார்வையற்றவர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டுல சிதறுண்டு இருப்பாங்க. முன்னாடி சிறப்பு பள்ளிகள் இருந்துச்சு, அங்க மொத்தமா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு இன்னும் உள்ளடங்கிய கல்வி அப்படிங்கிற முறைகள் மூலமா இன்னும் பார்வையற்றவர்கள் தமிழ்நாடு ஃபுல்லும் சிதறுண்டு இருக்காங்க. இப்ப இல்ல இவங்களை எல்லாம் ஒன்றுபடுத்துறது, ஒரு மாநகரத்துல இருக்கவருக்கும் ஒரு கிராமத்துல இருக்க பார்வை மாற்றுத்திறனாளிக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இதெல்லாம் விளையாட்டுல பார்க்க வேண்டியது. நம்மள விளையாட்டுக்குன்னு ஃபர்ஸ்ட் ஒரு பார்வையற்றவர் ஒரு விளையாட்டுக்கு நம்ம சொந்த ஊர்லயே போனா என்ன செய்வாங்க, ஒரு தண்ணிக்கான பார்க்க உட்கார வச்சிருவாங்க, இல்லாட்டி ஏதாவது ஸ்கோர் எண்ணத்துக்கு சொல்லுவாங்க. விளையாட்டுல பெரும்பாலும் சேர்த்துக்க மாட்டாங்க. இது மாதிரிதான் தொடக்க காலங்கள்ல இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம அவர்கள் விளையாட்டுல ஈடுபட்டாங்க. சிறப்பு பள்ளிகள்லாம் வரும்போது அவங்க பயிற்சியெல்லாம் செய்ய தொடங்கினாங்க. போட்டிகளுக்கு போனாங்க. என்ன பிரச்சனைனா போட்டியோட விதிமுறைகள் முக்கியமா எதுவுமே தெரியாம தான் போனாங்க. ஒரு குறிப்பிட்ட உத்வேகமா நம்மளா ஒரு உத்தேசமான சில பயிற்சிகளை நம்ம எடுத்துக்கிட்டு போய் பாக்குறது. போய் என்னடா இங்க ஷூ போட்டு விளையாட சொல்றாங்க, நம்மளால எல்லாம் ஓட முடியாது அப்படின்ட்டு அதுல தோத்து போனவங்க. ஷூ கூட இல்லாம நான் கிரிக்கெட்டுக்கு போனாங்களா, நான் ஒரு ஷூ கூட இல்லாம வெறும் செருப்பு காலோட போய் விளையாண்டுட்டு ஒவ்வொரு டீமெல்லாம் பெரிய பெரிய பேக் எல்லாம் தூக்கிட்டு வருவாங்க, பேட்டு கிட்டெல்லாம் வைக்கிறதுக்கு. நாங்கெல்லாம் சும்மா ஒரு 2 பேட்டை கையில தூக்கி போயிட்டு தமிழ்நாடு டீம் இத்தனைக்கும் இப்படியெல்லாம் விளையாட்டு வந்த ஒரு காலங்கள் இருக்கு. ஏன்னா விளையாட்டுங்கிறது முறையான விளையாட்டுனா என்ன அப்படிங்கிற விஷயம் தெரியாது. விளையாட்டோட நுட்பங்கள் தெரியும், எப்படி விளையாடுறதுங்கிறது தெரியும் ஓரளவு. ஆனா அதோட அடிப்படை விதிகள் என்ன, தொடக்க நிலை விதிகள் என்ன அப்படிங்கிறது தெரியாது. அப்பப்போது புதுப்பிக்கக்கூடிய விதிகள் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ்நாட்டுல எதுவுமே இல்லை. பெருசா யாருக்குமே இன்ட்ரெஸ்டும் இல்லை. ஏன்னா விளையாட்டுங்கிறது நமக்கு ஒரு 2வது சவாரி மாதிரி தான். அதனால அது விளையாண்டா நமக்கு காசும் கிடைக்காது, வேலையும் கிடைக்காது, ஒரு சந்தோஷம் கிடைக்கும், அவ்வளவுதான். அப்படிங்கிறதுக்காண்டி மட்டும்தான் இருந்ததுனால நம்மவர்களும் பெருசா அதுல ஈடுபடல. ஆனா விளையாடுவாங்க, திறமையா விளையாடுவாங்க, பதக்கங்கள் வருவாங்க, ஆனா ஈடுபடுறதுல நம்ம நண்பர்களே சொல்லுவாங்க, இல்லையா விளையாட்டு போட்டியில சர்டிபிகேட் கிடைச்சிட்டா பரவாயில்லடா, பிரெயில் எழுதுறதுக்கு நல்லா ஒரு சீட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதுதான் வந்து இங்க நம்ம தமிழ்நாட்டுல கொடுக்கக்கூடிய சங்கங்கள் கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட்டோட நிலைமையா கூட இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. சங்கீதாவோட பேச்செல்லாம் நம்ம கேட்டிருப்போம். அவங்க தேசிய அளவுல வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனா இருந்தாலும் இன்னும் இதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கறதே நமக்கு தெரியறது இல்லை. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. அதுதான் அடுத்து வெற்றி பெற்றுட்டோம். வெற்றி பெற்ற பிறகு அடுத்து அதை எப்படி அடுத்த வாய்ப்பா மாத்துறங்கிற விஷயம் இன்னும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அநேக பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு தெரியறது இல்லை. தேசிய அளவுல பதக்கங்களை வென்றிருப்போம். அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம யாரை அணுகி விண்ணப்பிக்கிறது, எப்படி நம்ம வேலை வாய்ப்பை அதுக்காக பெறுறது, அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் இன்னும் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. இது ஒரு அடுத்த ஒரு படிநிலையா இருக்கு. இதை பற்றியான விழிப்புணர்வுகள் இளைஞர் சங்கங்கள்லாம் பதிவு செஞ்சுட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திலையும் நம்ம சங்கங்கள் பதிவு செஞ்சு ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாங்கன்னா அது இன்னும் என்ன செய்யும், நிச்சயமா ஒரு வேலை வாய்ப்பிற்கோ பரிசுகள் பெறுவதற்கோ ஒரு வாய்ப்பா இருக்கும். இப்ப டாப்ஸா மூலமா போய் இந்திய அளவுல வெற்றி பெற்று வந்திருக்காங்க. அந்த இப்சா கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட் வேலை வாய்ப்புக்கு உரியதுதான். ஆனா அதற்கான ஈக்குவலண்டா ஏ ஃபார்ம் பி இப்படிங்கிற மாதிரியான சில தகுதி நிலைகளுக்கான இருக்கும். அதெல்லாம் நம்ம விண்ணப்பிச்சு எப்படி பெறுறது, அடுத்ததாக நம்ம எப்படி அதை வந்து யாரை அணுகி அதெல்லாம் கொண்டு போய் கொடுக்கறது, இப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதை பற்றியான ஒரு போதிய விழிப்புணர்வுகள் இல்லாம இருக்கிறது தான் நம்ம விளையாண்டுட்டு வெற்றி பெற்றவனே ஒரு கூச்சலா கத்திட்டு சந்தோஷமா துள்ளி குதிச்சுட்டு நேரடியா வீட்டுக்கு போறதுல இருக்கக்கூடிய பிரச்சனை. அடுத்ததா நமக்கான முறையான பயிற்சி, இதற்கான வாய்ப்புகளும் நமக்கு சுத்தமாவே இல்லை. ஒரு பார்வையற்றோர் பள்ளியில படிக்கக்கூடியவர்கள்னா ஓகே, அங்க ஒரு மைதானம் இருக்கும், அவங்க பயிற்சி செய்வாங்க. ஆனாலும் என்ன பிரச்சனை, இது மாதிரி பார்வையற்ற பள்ளிகள்ல மைதானங்கள் இருந்துச்சுன்னா ஏதாச்சும் கட்டணம்னு வந்துச்சுன்னா முதன்னு கை வைக்கிற இடம் அந்த விளையாட்டு மைதானமா தான் இருக்கும். இப்படித்தான் எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்பையில அவனுக்கு பயிற்சி பண்ணதுக்கு இடம் இருக்காது. அவன் என்ன செய்யணும், ஏதோ கிடைக்கிறத வச்சு நம்ம ஓடி எப்படியோ வெற்றி பெறணும் அப்படிங்கறதுதான் நம்ம இருக்கக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சவாலா இருக்குது. அப்புறம் முறையான கோச் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விளையாட்டுங்கிறது நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாள் விளையாண்டுட்டு போய் வெற்றி பெறவே முடியாது. அது வந்து அவ்வளவு சாத்தியம் இல்லை. ஏதோ நம்ம வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து நம்ம நீண்ட காலமா பயிற்சி செஞ்சோம், அதோட ஒரு தொடர் விளைவு தான் இதையே தவிர
இன்னைக்கு நான் வந்துட்டு நாளைக்கே போய் இப்ப ஒரு போட்டியில வெற்றி பெறணுங்கிறதெல்லாம் அதெல்லாம் முடியவே முடியாத காரியம். அதுக்கு தொடர் பயிற்சிங்கிறது ஒரு முக்கியமான ஒண்ணு. அது அது இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அப்பையில அதுக்கான முயற்சிகளை பண்ணுவதற்கான பயிற்சி செய்வதற்கான இடங்கள் சுத்தமாவே தமிழ்நாட்டுல இல்ல. அடுத்து பார்வையற்றோர்ட்ட இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை. பிரகதீஸ்வரர் ராஜா தன்னோட இதுல சொல்லும்போது அவர் தொடர்ச்சியா சொன்ன விஷயங்கள். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது. ஒரு பார்வை உள்ளவருக்கு ஈஸி. இன்னைக்கு மைதானம் எந்திரிச்சோனே மைதானத்துக்கு அவர் சுயமா போயிருவாரு. ஆனா நமக்கு யாரோ ஒருத்தரை சார்ந்து இருக்கணும். இப்ப ஒரு கோவை போன்ற பெருநகரங்கள்ல ஏதோ ராபிடோ போன்ற ஒரு நிறுவனங்கள்லாம் இருக்கிறதுனால நம்ம நேரடியா வாகனத்தையோ ஏதோ பொது போக்குவரத்தையோ நம்பி போயிடலாம். ஆனா ஒரு கிராமப்புறங்கள்ல இருக்கிறவருக்கு இந்த வாய்ப்பு கூட இல்ல. அதுவும் முற்றிலும் பார்வையற்றவரா இருக்கிறவருக்கு இது இன்னும் கொஞ்சம் சவாலான ஒரு விஷயம். அவர் ஒரு கூட்டத்துல போய் நிக்கிறாருன்னா இன்னொருத்தரோட போய் சேர்ந்து பழகுறதுங்கிறது, அவரா போய் பேசி பழகுறதுங்கிறது கொஞ்சம் சவாலான ஒரு விஷயம். ஒரு குறைபார்வையுடைய ஒரு நபர் ஓரளவு ஒருத்தர்ட்ட போய் இன்னொருத்தரை பார்த்து பேசிடுவாரு. இன்னைக்கு ஆளுதான் நிக்கிறாங்க, நிக்கிறது ஆணா பெண்ணா அப்படின்னு தெரியும், ஓரளவு பார்த்து பேசலாம். ஆனா ஒரு முழு பார்வையற்றவர் இது மாதிரியான செயல்களை தொடக்கத்தில இருந்து செய்யறதுங்கிறதெல்லாம் அத்தனை சாத்தியமானது இல்ல. அப்பையில அவர்கள் வெளியில போறதுலயே இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுல முக்கியமா இன்னும் குறிப்பா பெண்கள் தனியா பயிற்சி செய்யணும். அவர்கள் பயிற்சி செய்வதற்கான இடங்கள் இல்ல. அது எல்லா பொது விளையாட்டுலயே அந்த பிரச்சனை இருக்கும்போது பார்வையற்ற பெண்களுக்கும் அதே பிரச்சனை. அதோட இன்னும் பல வகையான பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறதுதான் முக்கியமான ஒண்ணு. அதனால இன்னும் பார்வையற்ற வீர வீராங்கனைகள் பெரிய அளவுல வரல. ஆனா இப்ப நிறைய பேர் தனித்தனியா கிரிக்கெட் டீம்ல இருந்து எல்லாமே புதுசா வளர்ந்துகிட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப இந்த எதிர்காலம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இப்படி எல்லாமே கடந்த காலமும் நிகழ்காலமும் இருக்கும்போது இப்ப எதிர்காலத்தை நோக்கியான ஒரு பயணத்துல நம்ம தொடர்ச்சியா இருக்கோம். சின்ன சின்ன ஆங்காங்கே தெரியக்கூடிய நம்பிக்கை கீற்றுகள் தான். இப்ப ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி வேலைக்கு போயிருக்கதா இருக்கட்டும். இன்னொரு பார்வை மாற்றுத்திறனாளி பாப்பாத்தின்னு ஒருத்தவங்க கான்ட்ராக்ட்ல ஜூடோல தேசிய அளவுல பங்கெடுத்துட்டு அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கதா இருக்கட்டும். அதையும் தாண்டி இப்ப நம்ம வெற்றி பெற்ற வீரர்கள் தொடர்பாக சில அனுமதிகளை கேட்டிருக்கோம். விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட சில அனுமதிகளை கேட்டிருக்கோம். அவங்களை அணுகி கேட்டிருக்கோம். அவங்க நிச்சயமாக அனுமதி தரும் பட்சத்துல நம்ம போய் வீரர்களை பார்க்கலாம். ஏன்னா இப்ப தமிழ்நாடு விளையாட்டு துறை என்பது மிக ஒரு முக்கியமான ஒருத்தரோட கையில இருக்கு. துணை முதலமைச்சர். அப்பையில அவரை அவரோட கண்காணிப்புல இருக்கிறனால அந்த துறைக்கு இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தப்படுகிறது. கூடுதல் முக்கியத்துவம் செலுத்தப்படும் போது நெல்லுக்கு பாயிறது புல்லுக்கும் பாயிற மாதிரி சில விஷயங்கள் பார்வையற்றோரோட வாழ்க்கையிலையும் நடக்க தொடங்கி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப இந்த சின்ன சின்ன வாய்ப்புகளை தான் நம்ம இப்படி எங்கேயாச்சும் ஒரு சின்ன வாய்ப்புகள் கிடைக்காதான்னு நம்ம காத்துக்கிட்டு இருக்கும்போது இதை இன்னும் கச்சிதமா பார்வை மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்த தொடங்கணும். அதற்கான அறிகுறிகள் பெருசா இருக்கானா இன்னும் தெரியல. ஆனா இப்ப நம்ம அவர்கள் தேசிய அளவுல சாதிச்சுட்டு வந்திருக்காங்க. இதை அடிவற்றி இன்னும் ஒரு வருஷத்துல பெருந்திரளான போட்டிகளை ஒரு நல்ல அங்கீகாரம் பெற்ற சங்கங்களாக நம்ம மாறி பண்ணும்போது இன்னும் நிறைய வாய்ப்புகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நமக்கு வேலை வாய்ப்புங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கு. அப்பையில நம்ம அதை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு ஒரு பார்வை உள்ளவருக்கு என்ன தேசிய அளவுல கலந்துட்டு வந்தா என்ன பதக்கம் கொடுக்குறாங்களோ என்ன பரிசு கொடுக்குறாங்களோ அதே பரிசு நமக்கும் தரணும் அப்படிங்கிற மாதிரி கோரலாம். அல்லது அதற்கான வழிமுறைகள் என்ன அறிவிச்சிருக்காங்க, இது முடிக்க பெருசா தந்ததில்ல, ஆனா இனிமே தருவதற்கான வாய்ப்புகளை நாம் கேட்கலாம். இது மாதிரியான சின்ன சின்ன முயற்சிகளை செஞ்சு நிச்சயமாக எதிர்காலத்துல விளையாட்டுல பார்வை மாற்றுத்திறனாளிகளோட ஒரு நிலையை உயர்த்துவதற்கான வழிகளை நம்ம எல்லோரும் இதுல என்ன ஒரு குறிப்பிட்ட நபர் மட்டும் வெற்றி பெற்றவர்களும் இதற்கான கருவிகளாக தான் இருக்காங்க. இன்னும் எங்கேயோ ஒரு மூலையில பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு விளையாட்டு இருக்குன்னே தெரியாம கூட இன்னும் நிறைய சிறந்த வீரர்கள் இருப்பாங்க. இன்னும் அவர்களை நம்ம அடையாளம் காண்றதுலயே நிறைய பிரச்சனை இருக்கு. அது ஒரு பிரச்சனையா தான் நான் பாக்குறேன். ஏன்னா அவர்களையும் கொண்டுட்டு வரும்போது இன்னும் நிறைய பதக்கங்களையும் நம்மளால வெல்ல முடியும். இப்ப இங்க இருந்து ஒரு 8, 9 பேரை கூட்டிட்டு போனோம்னா மதுரைக்கு பயிற்சி முகாமுக்கு வந்த ஒரு 100 பேர்ல தான் இந்த 8 பேரை நம்ம தேர்ந்தெடுத்து கூட்டிட்டு போயிருக்கோம். இந்த செய்தியே தெரியாம இருக்கலாம். பார்வையற்றோரோட ஒட்டாமை இன்னும் எத்தனையோ பேர் இருக்கலாம். அவங்களுக்கு எல்லாமே இது மாதிரி இப்ப சுரேஷ் மாதிரியான ஆட்கள்லாம் அதற்கான ஒரு உதாரணம் தானே. இப்படிப்பட்டவர்களை எல்லாம் நம்ம கண்டறிஞ்சு இன்னும் நம்ம மிகப்பெரிய ஒரு பயிற்சியை செய்யணும்னா செய்யணும். அதுதான் நம்ம எதிர்கால திட்டமா இருக்கணும். ஆனா அதற்கான பிரச்சனை என்னன்னா ஒரு மனித உழைப்புங்கிறது ஒரு முக்கியமான ஒண்ணு. களப்பணி செய்யணும், மனித உழைப்பு வேணும். இப்ப சங்க பொறுப்புகள்ல இருக்கிறதுல இருந்து இப்ப விளையாடுறதுல இருந்து எல்லாருமே ஒரு கல்லூரி காலம் வரை அவங்களுக்கான ஒரு சுதந்திரம் இருக்கும். எங்க வேணாலும் போகலாம். எப்ப அடுத்து ஒரு குடும்பம், அடுத்து ஒரு பணி வாய்ப்பு அப்படின்னு வரும்போது நம்ம இதுக்கு நடுவுல தான் இவற்றையெல்லாம் செய்ய வேண்டி இருக்கிறது. ஆனால் நம்ம அவர்கள் விளையாட்டுல சாதிச்சு ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட முழு நேரமும் அவங்க விளையாட்டையே ஒரு தொழிலாக எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் பிரச்சனையே கிடையாது. அவர்கள் களத்தில் நின்று முன்னின்று எல்லாத்தையும் செய்வாங்கங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. ஏன்னா இப்படி நாங்களும் கஷ்டப்பட்டு விளையாட வந்தவங்க தான். விளையாண்டுட்டு நாங்க சாதிக்க முடியாத பிறரும் சாதிக்கணுங்கிறதுக்காகத்தான் தொடங்கணும். நிச்சயமா இதுல சாதிச்சு இதை விளையாட்டை முழு நேரமாக கொண்டிருப்பவர்கள் நிச்சயமா பிற பார்வையற்றோரும் சாதிக்க வேண்டும் என நம்புவார்கள். அது நிச்சயமாக நடக்கும் என நான் நம்புகிறேன்.
அதே மாதிரிதான் கடைசியா அந்த நிதி பிரச்சனையும் இருக்கு. தொடர்ச்சியா இப்போ ஒரு சாதாரண ஒரு போட்டி நடத்தணும்னா மைதானத்துக்கான தொகை செலுத்த வேண்டியிருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கான உணவு, வந்து போறதுக்கான போக்குவரத்து செலவு, இது எல்லாத்தையும் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. நாங்க நிறைய போட்டிகள்ல போயிருக்கோம். இந்த ஆமா பார்வையற்ற விளையாட்டை பத்தி இன்னொன்னு கூட சொல்லணும்னா அது முக்கியமான ஒண்ணு. இந்த விளையாட்டுக்கு நாங்க விளையாட போய் நாங்க தான் வீரர்கள், நாங்க தான் ரசிகர்கள், நாங்க தான் அதை ஆர்கனைஸ் பண்ற ஆள். எல்லாமே நாங்க தான். கடைசியில சாப்பாடு பத்தலாட்டியும் நம்மளே 10 பேரோ 5 பேரோ சரிடா விடு, அவன் சாப்பிட்டு போறேன் அப்படின்னு விட்டுட்டு போவாங்க. நமக்கு வேண்டாம் அவங்களுக்கு கொடுங்கடா அப்படின்னு சாப்பாடு கொடுக்குறது. காசு இல்லாட்டி கடைசியில் இப்ப நாங்க வேலைக்கு வந்ததுனால ஏதோ கடைசியில கை காசை போட்டு ஏதாச்சும் நம்ம செலவுகளை ஈடுகட்டுறது. இப்படி இங்க எல்லா வேலையும் நாமே விளையாண்டு, நாமே ரசித்து, நாமே எல்லா வேலையும் பண்ண வேண்டியதா இருக்கு. இதை பற்றியான செய்திகள் ஊடகத்திலையும் பெருசா எதுவுமே வர்றதில்ல. அது ஒரு பெரிய விஷயம். ஒரு இது ஏன்னா இதை பற்றியான விழிப்புணர்வுகள் பெருசா இருக்கிறது இல்ல. ஏதாச்சும் மாவட்டங்கள்ல நடந்துச்சுன்னா வரும். அங்கேயே என்ன யாராச்சும் அங்கே டொனேஷன் பண்றவங்க சாப்பாடு கொடுக்குறாங்களா அப்படின்னா அதை கொடுத்து போட்டோ எடுத்துட்டு வீரர்கள் விளையாடுற மாதிரி 2 போட்டோ எடுத்துட்டு அது ஒரு சாதாரண ஒரு ஓர செய்தியாவோ எங்கிட்ட ஒரு ஓரத்துல வந்துட்டு போற மாதிரி தான் இருக்கு. இவை எல்லாமே ஒரு பொது பரப்புல கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாவும் இருக்கு. முக்கியமா அது தென்னகத்தை மையமா வச்சு இயங்கக்கூடிய சங்கங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை இதுதான். தென்னகத்தை இப்ப சென்னையா இருந்துச்சுன்னா ஓரளவு நிதிகள் கிடைப்பதுல பெரிய தடைகள் இருக்கிறது இல்ல. ஆனா ஒரு மதுரையோ இப்படிப்பட்ட இடங்கள்ல இத்தகைய பிரச்சனைகள் தொடர்ச்சியா இருக்குது. நிதி பிரச்சனைங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குது. ஆஹ் முக்கியமா அந்த மைதான செலவாவது இலவசமா மைதானங்கள் கொடுத்தா அதுவே ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப ஒரு கபடி விளையாடுறோம்னா ஒரு மேட்டுனா அதுக்கு ஒரு நாளைய வாடகை 2 நாளைய வாடகைனா ஒரு 15-16 ரூபாய்க்கு மேல வரும். வேலை இது மாதிரியான சின்ன சின்ன உதவிகளை பார்க்கக்கூடிய நபர்கள் செய்தால் நன்றா இருக்கும். ஆனா இன்னைக்கு பொதுவா நிறைய கோச் எல்லாமே வந்து பார்வையற்றோரோட சேர்ந்து அம்பையர்லாம் நல்ல பொதுவான மாநில அளவிலான போட்டிகளுக்கான கபடி யுவா கபடியில இருக்கக்கூடிய நடுவர்கள் நமக்காக பயிற்சிக்கு வந்திருந்தாங்க. அது மாதிரி பார்வையற்றோர் கிரிக்கெட் சங்கம் நடத்தக்கூடிய சில டோர்னமெண்ட்டுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த சில நடுவர்கள் கூட வந்து நம்ம விதிகளை பார்த்துட்டு அதோட இது மாதிரியான சின்ன சின்ன கலப்புகள் எல்லாமே ஒரு புதிய பாதையை திறப்பதற்கான வாய்ப்பா இருக்கும். இது நிச்சயமாக ஒரு நல்ல சமிக்கையா தான் பாக்குறேன். நிச்சயம் இது ஒரு எதிர்காலத்துல ஒரு நல்ல மாற்றத்தை தரும்னு நம்புறேன். கலைச்சொல்லாக்கம் தொடர்பான விஷயங்கள் முக்கியமான ஒண்ணு. ஏன்னா நம்ம ஒரு தேசிய அளவிலான போட்டிக்கு போயிட்டு நம்ம நிறைய இடங்கள்ல இந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டது உண்டு. விதிமுறைகள் நம்ம வந்து மாநில அளவுல ஒரு சில விதிமுறைகளை பின்பற்றி இருப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும்னா போட்டிகளுக்கு நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடியோ 3 வருஷத்துக்கு முன்னாடியோ போயிட்டு வந்திருப்போம். அடுத்து தேசிய அளவிலான போட்டிகளோட தொடர்ச்சியான தொடர்புகள் இருக்காது. அப்பெல்லாம் நம்ம இங்க பழைய விதிமுறைகளை வச்சு பயிற்சி செஞ்சுட்டு போயிட்டு அங்கே போய் புதிய விதிமுறைகளுக்கு அடாப்ட் ஆக முடியாம நம்ம நிறைய பதக்கங்களை இழந்த வரலாறுகள் நிறையவே இருக்குது. ஏன்னா வந்து அப்பப்ப நம்ம தேசிய அளவுல அல்லது சர்வதேச அளவுல என்னென்ன பிரச்சனை, என்னென்ன விதிமுறைகள் புதுசா புகுத்தப்படுது, அவை எப்படி கண்காணிக்கப்படுது, அவை எப்படி வந்து அதை வச்சு எப்படி பயிற்சி செய்யறது அப்படிங்கறதெல்லாம் இன்னும் நம்ம முறையா தொடர்ச்சியா நம்ம அப்டேட் செஞ்சு வச்சுக்கக்கூடிய அளவுக்கான விதிமுறைகள் நம்மகிட்ட இல்ல. இப்ப பார்வை மாற்றுத்திறனாளிகளோட விளையாட்டை பற்றியான ஒரு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படிங்கிற 3ஐயும் எடுத்துக்கிட்டாலும் இப்ப நம்ம நபர்கள் பேசின எல்லாரையுமே நம்ம வீரர்கள் பேசின எல்லாத்துலயுமே தொகுத்தாலும் கூட நிறைய விஷயங்களை நம்ம இதன் மூலமா புரிஞ்சுக்க முடியுது. ஒண்ணு தொடர்பு அப்படிங்கிறது முக்கியமானது. மிச்ச பேருக்கும் நமக்குமான பிரச்சனையே இதுதான். ஒரு பார்வை உள்ளவருக்கும் அல்ல நம்ம மாதிரியான பார்வையற்றோருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தொடர்ச்சியான தொடர்புகளை ஏற்படுத்துறதுல இருக்கக்கூடிய பிரச்சனை. ஒரு பார்வை உள்ளவர்னா எல்லா இடத்துலயுமே மொத்தமா குழுமி இருப்பாங்க, கூட்டமா இருப்பாங்க. ஆனா பார்வையற்றவர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டுல சிதறுண்டு இருப்பாங்க. முன்னாடி சிறப்பு பள்ளிகள் இருந்துச்சு, அங்க மொத்தமா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு இன்னும் உள்ளடங்கிய கல்வி அப்படிங்கிற முறைகள் மூலமா இன்னும் பார்வையற்றவர்கள் தமிழ்நாடு ஃபுல்லும் சிதறுண்டு இருக்காங்க. இப்ப இல்ல இவங்களை எல்லாம் ஒன்றுபடுத்துறது ஒரு மாநகரத்துல இருக்கவருக்கும் ஒரு கிராமத்துல இருக்க பார்வை மாற்றுத்திறனாளிக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இதெல்லாம் விளையாட்டுல பார்க்க வேண்டியது. நம்மள விளையாட்டுக்குன்னு ஃபர்ஸ்ட் ஒரு பார்வையற்றவர் ஒரு விளையாட்டுக்கு நம்ம சொந்த ஊர்லயே போனா என்ன செய்வாங்க, ஒரு தண்ணிக்கான பார்க்க உட்கார வச்சிருவாங்க, இல்லாட்டி ஏதாவது ஸ்கோர் எண்ணத்துக்கு சொல்லுவாங்க. விளையாட்டுல பெரும்பாலும் சேர்த்துக்க மாட்டாங்க. இது மாதிரிதான் தொடக்க காலங்கள்ல இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம அவர்கள் விளையாட்டுல ஈடுபட்டாங்க. சிறப்பு பள்ளிகள்லாம் வரும்போது அவங்க பயிற்சி எல்லாம் செய்ய தொடங்கினாங்க. போட்டிகளுக்கு போனாங்க. என்ன பிரச்சனைனா போட்டியோட விதிமுறைகள் முக்கியமா எதுவுமே தெரியாம தான் போனாங்க. ஒரு குறிப்பிட்ட உத்வேகமா நம்மளா ஒரு உத்தேசமான சில பயிற்சிகளை நம்ம எடுத்துக்கிட்டு போய் பாக்குறது. போய் என்னடா இங்க ஷூ போட்டு விளையாட சொல்றாங்க, நம்மளால எல்லாம் ஓட முடியாது அப்படின்ட்டு அதுல தோத்து போனவங்க. ஷூ கூட இல்லாம நான் கிரிக்கெட்டுக்கு போனாங்கலாம் நான் ஒரு ஷூ கூட இல்லாம வெறும் செருப்பு காலோட போய் விளையாண்டுட்டு ஒவ்வொரு டீமெல்லாம் பெரிய பெரிய பேக் எல்லாம் தூக்கிட்டு வருவாங்க, பேட்டு கிட்டெல்லாம் வைக்கிறதுக்கு. நாங்கெல்லாம் சும்மா ஒரு 2 பேட்டை கையில தூக்கி போயிட்டு தமிழ்நாடு டீம் இத்தனைக்கும் இப்படியெல்லாம் விளையாட்டு வந்த ஒரு காலங்கள் இருக்கு. ஏன்னா விளையாட்டுங்கிறது
முறையான விளையாட்டுனா என்ன அப்படிங்கிற விஷயம் தெரியாது. விளையாட்டோட நுட்பங்கள் தெரியும், எப்படி விளையாடுறதுங்கிறது தெரியும் ஓரளவு. ஆனா அது அடிப்படை விதிகள் என்ன, தொடக்க நிலை விதிகள் என்ன அப்படிங்கிறது தெரியாது. அப்பப்போது புதுப்பிக்கக்கூடிய விதிகள் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ்நாட்டுல எதுவுமே இல்ல. பெருசா யாருக்குமே இன்ட்ரெஸ்டும் இல்லை. ஏன்னா விளையாட்டுங்கிறது நமக்கு ஒரு 2வது சவாரி மாதிரி தான். அதனால அது விளையாண்டா நமக்கு காசும் கிடைக்காது, வேலையும் கிடைக்காது, ஒரு சந்தோஷம் கிடைக்கும், அவ்வளவுதான். அப்படிங்கிறதுக்காண்டி மட்டும்தான் இருந்ததுனால நம்மவர்களும் பெருசா அதுல ஈடுபடல. ஆனா விளையாடுவாங்க, திறமையா விளையாடுவாங்க, பதக்கங்கள் பெறுவாங்க. ஆனா ஈடுபடுறது இல்ல. நம்ம நண்பர்களே சொல்லுவாங்க, "இல்ல விளையாட்டு போட்டியில சர்டிபிகேட் கிடைச்சிட்டா பரவாயில்லடா, பிரெயில் எழுதுறதுக்கு நல்லா ஒரு சீட்டு கிடைச்சிருச்சு" அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதுதான் வந்து இங்க நம்ம தமிழ்நாட்டுல கொடுக்கக்கூடிய சங்கங்கள் கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட்டோட நிலைமையா கூட இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. சங்கீதாவோட பேச்செல்லாம் நம்ம கேட்டிருப்போம். அவங்க தேசிய அளவுல வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனா இருந்தாலும் இன்னும் இதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கறதே நமக்கு தெரியறது இல்ல. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. அதுதான் அடுத்து வெற்றி பெற்றுட்டோம். வெற்றி பெற்ற பிறகு அடுத்து அதை எப்படி அடுத்த வாய்ப்பா மாத்துறங்கிற விஷயம் இன்னும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அநேக பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு தெரியறது இல்ல. தேசிய அளவுல பதக்கங்களை வென்றிருப்போம். அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம யாரை அணுகி விண்ணப்பிக்கிறது, எப்படி நம்ம வேலை வாய்ப்பை அதுக்காக பெறுறது, அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் இன்னும் நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. இது ஒரு அடுத்த ஒரு படிநிலையா இருக்கு. இதை பற்றியான விழிப்புணர்வுகள் இங்கே சங்கங்கள்லாம் பதிவு செஞ்சுட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திலையும் நம்ம சங்கங்கள் பதிவு செஞ்சு ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாங்கன்னா அது இன்னும் என்ன செய்யும், நிச்சயமா ஒரு வேலை வாய்ப்பிற்கோ பரிசுகள் பெறுவதற்கோ ஒரு வாய்ப்பா இருக்கும். இப்ப டாப்ஸா மூலமா போய் இந்திய அளவுல வெற்றி பெற்று வந்திருக்காங்க. அந்த இப்சா கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட் வேலை வாய்ப்புக்கு உரியதுதான். ஆனா அதற்கான ஈக்குவலண்டா ஏ ஃபார்ம் பி இப்படிங்கிற மாதிரியான சில தகுதி நிலைகளுக்கான இருக்கும். அதெல்லாம் நம்ம விண்ணப்பிச்சு எப்படி பெறுறது, அடுத்ததாக நம்ம எப்படி அதை வந்து யாரை அணுகி அதெல்லாம் கொண்டு போய் கொடுக்கறது, இப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதை பற்றியான ஒரு போதிய விழிப்புணர்வுகள் இல்லாம இருக்கிறது தான் நம்ம விளையாண்டுட்டு வெற்றி பெற்றவனே ஒரு கூச்சலா கத்திட்டு சந்தோஷமா துள்ளி குதிச்சுட்டு நேரடியா வீட்டுக்கு போறதுல இருக்கக்கூடிய பிரச்சனை. அடுத்ததா நமக்கான முறையான பயிற்சி, இதற்கான வாய்ப்புகளும் நமக்கு சுத்தமாவே இல்லை. ஒரு பார்வையற்றோர் பள்ளியில படிக்கக்கூடியவர்கள்னா ஓகே, அங்க ஒரு மைதானம் இருக்கும், அவங்க பயிற்சி செய்வாங்க. ஆனாலும் என்ன பிரச்சனை, இது மாதிரி பார்வையற்ற பள்ளிகள்ல மைதானங்கள் இருந்துச்சுன்னா ஏதாச்சும் கட்டணம்னு வந்துச்சுன்னா முதன்னு கை வைக்கிற இடம் அந்த விளையாட்டு மைதானமா தான் இருக்கும். இப்படித்தான் எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்பையில அவனுக்கு பயிற்சி பண்ணதுக்கு இடம் இருக்காது. அவன் என்ன செய்யணும், ஏதோ கிடைக்கிறத வச்சு நம்ம ஓடி எப்படியோ வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் நம்ம இருக்கக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சவாலா இருக்குது. அப்புறம் முறையான கோச் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விளையாட்டுங்கிறது நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாள் விளையாண்டுட்டு போய் வெற்றி பெறவே முடியாது. அது வந்து அவ்வளவு சாத்தியம் இல்லை. ஏதோ நம்ம வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து நம்ம நீண்ட காலமா பயிற்சி செஞ்சோம், அதோட ஒரு தொடர் விளைவு தான் இதே தவிர இன்னைக்கு நான் வந்துட்டு நாளைக்கே போய் இப்ப ஒரு போட்டியில வெற்றி பெறணுங்கிறதெல்லாம் அதெல்லாம் முடியவே முடியாத காரியம். அதுக்கு தொடர் பயிற்சிங்கிறது ஒரு முக்கியமான ஒண்ணு. அது அது இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அப்பையில அதுக்கான முயற்சிகளை பண்ணுவதற்கான பயிற்சி செய்வதற்கான இடங்கள் சுத்தமாவே தமிழ்நாட்டுல இல்ல. அடுத்து பார்வையற்றோர்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை, பிரகதீஸ்வர ராஜா தன்னோட இதுல சொல்லும் போது அவர் தொடர்ச்சியா சொன்ன விஷயங்கள், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது ஒரு பார்வை உள்ளவருக்கு ஈஸி. இன்னைக்கு மைதானம் எந்திரிச்சோடனே மைதானத்துக்கு அவர் சுயமா போயிடுவார். ஆனா நமக்கு யாரோ ஒருத்தரை சார்ந்து இருக்கணும். இப்ப ஒரு கோவை போன்ற பெருநகரங்கள்ல ஏதோ ராபிடோ போன்ற ஒரு நிறுவனங்கள்லாம் இருக்கிறதுனால நம்ம நேரடியா வாகனத்தையோ ஏதோ பொது போக்குவரத்தையோ நம்பி போயிடலாம். ஆனா ஒரு கிராமப்புறங்கள்ல இருக்கிறவருக்கு இந்த வாய்ப்பு கூட இல்ல. அதுவும் முற்றிலும் பார்வையற்றவரா இருக்கிறவருக்கு இது இன்னும் கொஞ்சம் சவாலான ஒரு விஷயம். அவர் ஒரு கூட்டத்துல போய் நிக்கிறாருன்னா இன்னொருத்தரோட போய் சேர்ந்து பழகுறதுங்கிறது, அவரா போய் பேசி பழகுறதுங்கிறது கொஞ்சம் சவாலான ஒரு விஷயம். ஒரு குறைபார்வையுடைய ஒரு நபர் ஓரளவு ஒருத்தர்ட்ட போய் இன்னொருத்தரை பார்த்து பேசிடுவாரு. இன்னைக்கு ஆளுதான் நிக்கிறாங்க, நிக்கிறது ஆணா பெண்ணா அப்படின்னு தெரியும், ஓரளவு பார்த்து பேசலாம். ஆனா ஒரு முழு பார்வையற்றவர் இது மாதிரியான செயல்களை தொடக்கத்தில இருந்து செய்யறதுங்கிறதெல்லாம் அத்தனை சாத்தியமானது இல்லை. அப்பையில அவர்கள் வெளியில போறதுலயே இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுல முக்கியமா இன்னும் குறிப்பா பெண்கள் தனியா பயிற்சி செய்யணும். அவர்கள் பயிற்சி செய்வதற்கான இடங்கள் இல்லை. அது எல்லா பொது விளையாட்டுலயே அந்த பிரச்சனை இருக்கும்போது பார்வையற்ற பெண்களுக்கும் அதே பிரச்சனை, அதோட இன்னும் பல வகையான பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறதுதான் முக்கியமான ஒண்ணு. அதனால இன்னும் பார்வையற்ற வீர வீராங்கனைகள் பெரிய அளவுல வரல. ஆனா இப்ப நிறைய பேர் தனித்தனியா கிரிக்கெட் டீம்ல இருந்து எல்லாமே புதுசா வளர்ந்துகிட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப இந்த எதிர்காலம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இப்படி எல்லாமே கடந்த காலமும் நிகழ்காலமும் இருக்கும்போது இப்ப எதிர்காலத்தை நோக்கியான ஒரு பயணத்துல நம்ம தொடர்ச்சியா இருக்கோம். சின்ன சின்ன ஆங்காங்கே தெரியக்கூடிய நம்பிக்கை கீற்றுகள் தான். இப்ப ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி வேலைக்கு போயிருக்கதா இருக்கட்டும், இன்னொரு பார்வை மாற்றுத்திறனாளி வந்து பாப்பாத்தின்னு ஒருத்தவங்க கான்ட்ராக்ட்ல வந்து ஜூடோல தேசிய அளவுல பங்கெடுத்துட்டு அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கதா இருக்கட்டும். அதையும் தாண்டி இப்ப நம்ம
இப்ப வெற்றி பெற்ற வீரர்கள் தொடர்பாக சில அனுமதிகளை கேட்டிருக்கோம். விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட சில அனுமதிகளை கேட்டிருக்கோம். அவங்களை அணுகி கேட்டிருக்கோம். அவங்க நிச்சயமாக அனுமதி தரும் பட்சத்துல நம்ம போய் வீரர்களை பார்க்கலாம். ஏன்னா இப்ப தமிழ்நாடு விளையாட்டு துறை என்பது மிக ஒரு முக்கியமான ஒருத்தரோட கையில இருக்கு. துணை முதலமைச்சர் அப்பையில அவரை வந்து அவரோட கண்காணிப்புல இருக்கிறனால அந்த துறைக்கு இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தப்படுகிறது. கூடுதல் முக்கியத்துவம் செலுத்தப்படும் போது நெல்லுக்கு பாயிறது புல்லுக்கு பாயிற மாதிரி சில விஷயங்கள் பார்வையற்றோரோட வாழ்க்கையிலையும் நடக்க தொடங்கி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அப்பையில இந்த சின்ன சின்ன வாய்ப்புகளை தான் நம்ம இப்படி எங்கேயாச்சும் ஒரு சின்ன வாய்ப்புகள் கிடைக்காதான் நம்ம காத்துக்கிட்டு இருக்கும்போது இதை வந்து இன்னும் கச்சிதமா பார்வை மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்த தொடங்கணும். அதற்கான அறிகுறிகள் பெருசா இருக்கானா இன்னும் தெரியல. ஆனா இப்ப நம்ம அவர்கள் தேசிய அளவுல சாதிச்சுட்டு வந்திருக்காங்க. இதை அடிவற்றி இன்னும் ஒரு வருஷத்துல பெருந்திரளான போட்டிகளை ஒரு நல்ல அங்கீகாரம் பெற்ற சங்கங்களாக நம்ம மாறி பண்ணும்போது இன்னும் நிறைய வாய்ப்புகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நமக்கு வேலை வாய்ப்புங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கு. அப்பையில நம்ம அதை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு ஒரு பார்வை உள்ளவருக்கு என்ன தேசிய அளவுல கலந்துட்டு வந்தா என்ன பதக்கம் கொடுக்குறாங்களோ என்ன பரிசு கொடுக்குறாங்களோ அதே பரிசு நமக்கும் தரணும் அப்படிங்கிற மாதிரி கோரலாம். அல்லது அதற்கான வழிமுறைகள் என்ன அறிவிச்சிருக்காங்க, இது முடிக்க பெருசா தந்தது இல்லை, ஆனா இனிமே தருவதற்கான வாய்ப்புகளை நாம் கேட்கலாம். இது மாதிரியான சின்ன சின்ன முயற்சிகளை செஞ்சு நிச்சயமாக எதிர்காலத்துல விளையாட்டுல பார்வை மாற்றுத்திறனாளிகளோட ஒரு நிலையை உயர்த்துவதற்கான வழிகளை நம்ம எல்லோரும் இதுல என்ன ஒரு குறிப்பிட்ட நபர் மட்டும் வெற்றி பெற்றவர்களும் இதற்கான கருவிகளாக தான் இருக்காங்க. இன்னும் எங்கேயோ ஒரு மூலையில பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு விளையாட்டு இருக்குன்னே தெரியாம கூட இன்னும் நிறைய சிறந்த வீரர்கள் இருப்பாங்க. இன்னும் அவர்களை நம்ம அடையாளம் காண்றதுலயும் நிறைய பிரச்சனை இருக்கு. அது ஒரு பிரச்சனையா தான் நான் பாக்குறேன். ஏன்னா அவர்களையும் கொண்டுட்டு வரும்போது இன்னும் நிறைய பதக்கங்களையும் நம்மளால வெல்ல முடியும். இப்ப இங்க இருந்து ஒரு 8-9 பேரை கூட்டிட்டு போனோம்னா மதுரைக்கு பயிற்சி முகாமுக்கு வந்த ஒரு 100 பேர்ல தான் இந்த 8 பேரை நம்ம தேர்ந்தெடுத்து கூட்டிட்டு போயிருக்கோம். இந்த செய்தியே தெரியாம இருக்கலாம். பார்வையற்றோரோட ஒட்டாமை இன்னும் எத்தனையோ பேர் இருக்கலாம். அவங்களுக்கு எல்லாமே இது மாதிரி இப்ப சுரேஷ் மாதிரியான ஆட்கள்லாம் அதற்கான ஒரு உதாரணம் தானே. இப்படிப்பட்டவர்களை எல்லாம் நம்ம கண்டறிஞ்சு இன்னும் நம்ம மிகப்பெரிய ஒரு பயிற்சியா செய்யணும். அதுதான் நம்ம எதிர்கால திட்டமா இருக்கணும். ஆனா அதற்கான பிரச்சனை என்னன்னா ஒரு மனித உழைப்புங்கிறது ஒரு முக்கியமான ஒண்ணு. களப்பணி செய்யணும், மனித உழைப்பு வேணும். இப்ப சங்க பொறுப்புகள்ல இருக்கிறதுல இருந்து இப்ப விளையாடுறதுல இருந்து எல்லாருமே ஒரு கல்லூரி காலம் வரை அவங்களுக்கான ஒரு சுதந்திரம் இருக்கும். எங்க வேணாலும் போகலாம். எப்ப அடுத்து ஒரு குடும்பம், அடுத்து ஒரு பணி வாய்ப்பு அப்படின்னு வரும்போது நம்ம இதுக்கு நடுவுல தான் இவற்றையெல்லாம் செய்ய வேண்டி இருக்கிறது. ஆனால் நம்ம அவர்கள் விளையாட்டுல சாதிச்சு ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட முழு நேரமும் அவங்க விளையாட்டையே ஒரு தொழிலாக எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் பிரச்சனையே கிடையாது. அவர்கள் களத்தில் நின்று முன்னின்று எல்லாத்தையும் செய்வாங்கங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. ஏன்னா இப்படி நாங்களும் கஷ்டப்பட்டு விளையாட வந்தவங்க தான். விளையாண்டுட்டு நாங்க சாதிக்க முடியாத பிறரும் சாதிக்கணுங்கிறதுக்காகத்தான் தொடங்கணும். நிச்சயமா இதுல சாதிச்சு இதை விளையாட்டை முழு நேரமாக கொண்டிருப்பவர்கள் நிச்சயமா பிற பார்வையற்றோரும் சாதிக்க வேண்டும் என நம்புவார்கள். அது நிச்சயமாக நடக்கும் என நான் நம்புகிறேன். அதே மாதிரிதான் கடைசியா அந்த நிதி பிரச்சனையும் இருக்கு. தொடர்ச்சியா இப்போ ஒரு சாதாரண ஒரு போட்டி நடத்தணும்னா மைதானத்துக்கான தொகை செலுத்த வேண்டியிருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கான உணவு, வந்து போறதுக்கான போக்குவரத்து செலவு, இது எல்லாத்தையும் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. நாங்க நிறைய போட்டிகள்ல போயிருக்கோம். இந்த நம்ம பார்வையற்ற விளையாட்டை பத்தி இன்னொன்னு கூட சொல்லணும்னா அது முக்கியமான ஒண்ணு. இந்த விளையாட்டுக்கு நாங்க விளையாட போய் நாங்க தான் வீரர்கள், நாங்க தான் ரசிகர்கள், நாங்க தான் அதை ஆர்கனைஸ் பண்ற ஆள். எல்லாமே நாங்க தான். கடைசியில சாப்பாடு பத்தலாட்டியும் நம்மளே 10 பேரோ 5 பேரோ சரி விடு அவன் சாப்பிட்டு போறேன் அப்படின்னு விட்டுட்டு போவாங்க. நமக்கு வேண்டாம் அவங்களுக்கு கொடுங்கடா அப்படின்னு சாப்பாடு கொடுக்குறது. காசு இல்லாட்டி கடைசியில் இப்ப நாங்க வேலைக்கு வந்ததுனால ஏதோ கடைசியில கை காசை போட்டு ஏதாச்சும் நம்ம செலவுகளை ஈடுகட்டுறது. இப்படி இங்க எல்லா வேலையும் நாமே விளையாண்டு நாமே ரசித்து நாமே எல்லா வேலையும் பண்ண வேண்டியதா இருக்கு. இதை பற்றியான செய்திகள் ஊடகத்திலையும் பெருசா எதுவுமே வர்றதில்லை. அது ஒரு பெரிய விஷயம். ஒரு இது ஏன்னா இதை பற்றியான விழிப்புணர்வுகள் பெருசா இருக்கிறது இல்ல. ஏதாச்சும் மாவட்டங்கள்ல நடந்துச்சுன்னா வரும். அங்கேயே என்ன யாராச்சும் அங்கே டொனேஷன் பண்றவங்க சாப்பாடு கொடுக்குறாங்களா அப்படின்னா அதை கொடுத்து போட்டோ எடுத்துட்டு வீரர்கள் விளையாடுற மாதிரி 2 போட்டோ எடுத்துட்டு அது ஒரு சாதாரண ஒரு ஓர செய்தியாவோ எங்கிட்ட ஒரு ஓரத்துல வந்துட்டு போற மாதிரி தான் இருக்கு. இவை எல்லாமே ஒரு பொது பரப்புல கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாவும் இருக்கு. முக்கியமா அது தென்னகத்தை மையமா வச்சு இயங்கக்கூடிய சங்கங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை இதுதான். தென்னகத்தை இப்ப சென்னையா இருந்துச்சுன்னா ஓரளவு நிதிகள் கிடைப்பதுல பெரிய தடைகள் இருக்கிறது இல்ல. ஆனா ஒரு மதுரையோ இப்படிப்பட்ட இடங்கள்ல இத்தகைய பிரச்சனைகள் தொடர்ச்சியா இருக்குது. நிதி பிரச்சனைங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குது. முக்கியமா அந்த மைதான செலவாவது இலவசமா மைதானங்கள் கொடுத்தா அதுவே ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப ஒரு கபடி விளையாடுறோம்னா ஒரு மேட்டுனா அதுக்கு ஒரு நாளைய வாடகை 2 நாளைய வாடகைனா ஒரு 15-16 ரூபாய்க்கு மேல வரும். இது மாதிரியான சின்ன சின்ன உதவிகளை பார்க்கக்கூடிய நபர்கள் செய்தால் நன்றா இருக்கும். ஆனா இன்னைக்கு
பொதுவா நிறைய கோச் எல்லாமே வந்து பார்வையற்றோரோட சேர்ந்து அம்பையர்லாம் நல்ல பொதுவான மாநில அளவிலான போட்டிகளுக்கான கபடி, யுவா கபடியில இருக்கக்கூடிய நடுவர்கள் நமக்காக பயிற்சிக்கு வந்திருந்தாங்க. அது மாதிரி பார்வையற்றோர் கிரிக்கெட் சங்கம் நடத்தக்கூடிய சில டோர்னமெண்ட்டுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த சில நடுவர்கள் கூட வந்து நம்ம விதிகளை பார்த்துட்டு அதோட இது மாதிரியான சின்ன சின்ன கலப்புகள் எல்லாமே ஒரு புதிய பாதையை திறப்பதற்கான வாய்ப்பா இருக்கும். இது நிச்சயமாக ஒரு நல்ல சமிக்கையா தான் பாக்குறேன். நிச்சயம் இது ஒரு எதிர்காலத்துல ஒரு நல்ல மாற்றத்தை தரும்னு நம்புறேன். தொடுகை பார்வையற்றோரின் படைப்பாக்க தளம், உரையாடலும் உரையாடல் நிமித்தமும்.